பிரதமர், இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, எதிர்கட்சி தலைவர், மக்களவையில் எதிர்கட்சி தலைவர். இந்த 3 பேரும் தான் தேர்தல் ஆணையர் நியமனத்துல முடிவு பண்ணணும். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த 3 பேர்ல ஒருத்தர்னா 10 பேர்ல ஒருத்தர்னா யாருன்னு முடிவு பண்ண அதிகாரம் இந்த குழுவுக்கு தான். 2023 நவம்பர்லயே இந்த மாதிரியான தில்லுமுள்ளுகளுக்கு அடிப்படை அப்பவே மோடி போட்டார். அந்த தலைமை நீதிபதி பதவியை எடுத்துட்டு தன் அமைச்சரவையில் எவரேனும் ஒரு மூத்த அமைச்சர் அல்லது ஒரு அமைச்சர்னு கொண்டாந்து செல்கிறார். அப்போ 2:1. பிஜேபியை சார்ந்த 2 பேர், எதிர்கட்சியை சார்ந்த ஒருத்தர். இன்னைக்கு காங்கிரஸ், நாளைக்கு யாரா வேணாலும் இருக்கலாம். நாளைக்கு அதே பிஜேபி கூட இருக்கலாம், இங்க காங்கிரஸ் 2 இருக்கலாம். அதுவும் தப்பு தான் நான் சொல்றேன். ஜனநாயகம் எப்படி அங்க செலுத்து வளரும், பூத்து குலுங்கும். அமிலத்தை ஊத்துறாங்க, அதுல ஆசிட்டை ஊத்துறீங்க. ஊத்துனவர் மோடி. அப்படியெல்லாம் செஞ்சு வச்சு அப்புறம் அந்த தேர்தல் கமிஷனருக்கு ஒரு இம்யூனிட்டி பவரை கொடுத்து அவங்க மேல யாரும் வழக்கு தொடுக்க முடியாது அப்படிலாம் ஒரு சட்ட பிரிவுகளை சேர்த்து தங்களுடைய தவறுகளுக்கு சட்ட பாதுகாப்பை தேடி வச்சதுனாலதான் அந்த குகைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஞானேஷ்குமார அவர் இந்த பேட்டியை கொடுக்கிறார். பாலத்துக்கு அடியில் இருப்பவர்களுக்கும் நாங்கள் வாக்குரிமை அளிக்கிறோம். இந்திய மக்களை இதை விட முட்டாளாக்க முடியாது.